ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான பருப்பு சாதம் பார்க்க போகிறோங்க. இது வந்துட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் குழந்தைங்க வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட இது வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் இதில் ஒரு உலக்குங்க 200 மில்லிகிராம் உலக்கு இதில் ஒரு உலக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், அரை உலக்கு பருப்பு. நாம் வந்துட்டு இது ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பருப்பு போட்டால் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்துட்டு நான் குக்கர் வச்சுக்கிறேங்க. அடுப்பில் வந்துட்டு குக்கர் வச்சாச்சு. நம்ம இதை விட வந்துட்டு பருப்பு அதிகமாக போட்டாலும் சரியாக இருக்காது, குறைச்சி போட்டாலும் சரியாக இருக்காதுங்க. இது கரெக்டான அளவு. இப்போ வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 5 நிமிஷம் தாங்க. இது வந்து நம்ம ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். செய்கிறத 5 நிமிஷம் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு இப்போ மிளகாய் வத்தல் வாசனைக்காக. இப்போ ஒரு வெங்காயம் வந்துட்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தாங்க. இந்த மிளகாய் முழு மிளகாய் போட்டிருக்கனால வத்தல் மிளகாயோட காரம் இறங்காது. இப்போ வந்துட்டு பூண்டு பற்கள், நான் ஒரு 4 பூண்டு பற்களை வந்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இது தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாங்க. இப்போ பருப்பும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே கொஞ்சம் ஊறிடணும். இப்போ நான் வந்துட்டு இது 1.5 கிளாஸ், 2 சேர்த்து 1.5 கிளாஸ் வருது இல்லையா, அரிசியும் பருப்பும் சேர்த்து. அதுக்கு வந்துட்டு 3 உலக்கு வந்துட்டு தண்ணி ஊற்ற போகிறேன், அரை உலக்கு எக்ஸ்ட்ரா ஊற்ற போகிறேங்க. இப்போ இதில் 3 உலக்கு ஊற்றியாச்சு, 1க்கு 2 தண்ணி. ஆனால் வந்துட்டு நம்ம பருப்பு சாதம்னால இன்னொரு அரை கிளாஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அது நல்ல ஒரு யம்மியான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த வாசனை எல்லாமே சேர்ந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க. மஞ்சள் பொடி ஜாஸ்தி போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட சுவை வந்துட்டு சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த பருப்பு சாதம், அரிசி பருப்பு சாதம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம், குக்கரை மூடி வச்சிடலாம். நான் இதுக்கு வந்துட்டு 3 விசில் விட்டுருக்கேங்க. சாதம் குழஞ்சிருக்காது, அதாவது வந்துட்டு அரிசியாகவும் இருக்காது, நம்ம சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்குங்க. அந்த பருப்பு எல்லாமே கலந்து இந்த டேஸ்ட் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்தது. இப்போ வந்து இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த தண்ணி நான் ஊற்றுனது, இந்த பருப்பு கலந்து எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருந்தது. அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.